நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க இன்னைக்கு வந்து நம்ம நண்டு பிரியாணி பண்ண போறோம். பிரியாணி ஓகே, நண்டுல பிரியாணி. ஆமா, நண்டுல பிரியாணி. தொக்கு பண்ணுவாங்க இல்ல ரசம் வைப்பாங்க. ஆமா, இப்போ நம்ம நண்டுல பிரியாணி பண்ண போறோம். எறா பிரியாணி மாதிரி வருதுல, அந்த மாதிரி இதுல வந்து நண்டுல பிரியாணி. எறா பிரியாணி எறா அப்படியே போட்டுருவோம். நண்டு எப்படி அப்படியே போடுறது? ஓகே, இது டிஃப்ரெண்டா சொல்றாங்க. நண்டு பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? எண்ணெய், நண்டு, மஞ்சத்தூள், தக்காளி, உப்பு, வெங்காயம், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, எலுமிச்சப்பழம், தனியாத்தூள், தயிர், பாஸ்மதி அரிசி, வெறும் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இல்ல இந்த பாத்திரம் வச்சுக்கலாம். ஓகே, நண்டை தனியா குக் பண்ணி அதுல போடுவோம். இல்ல நம்ம கிரேவியோடவே தான் நண்டை குக் பண்ண போறோம். எப்படி நண்டுல இருந்து வரக்கூடிய தண்ணி அதெல்லாம் வரும்ல? ஆமா, அதையும் அப்படியே மொத்தமா குக் ஆகும். சரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆகுது. அதான் இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். பிரியாணின்றதுனால கொஞ்சம் நிறையவே எண்ணெய். வேணும்னா கீயும் ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபைனலாக போடும்போது கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஆட் பண்ணலை. இப்போ இதில் பிரியாணி தாளிசத்துக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ அது மட்டும்தான். பிரியாணி இலை, ஆமாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2 பிரியாணி இலை பேக் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு துண்டு போல் பட்டை, இதெல்லாம் இதுல வெங்காயம் அரைஞ்சு வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துருக்கோம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நண்டு போல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 200 கிராம் போல பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். பாஸ்மதி அரிசி வந்து நான் அளந்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள அந்த அரிசி வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த 200 கிராம் ரைஸுக்கு 3 நண்டு, எவ்வளவு வெங்காயம் போடணும்? அதுக்கு வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கலாம். நார்மல் சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, அந்த மாதிரி சைஸ். இல்லை ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். கொஞ்சமாக இதில் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவுக்கு தான் நம்ம போட்டுருக்கோம். இது வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்கல்ல, அந்த கலருக்கு வரணும். இதுல ஏதாவது அரைச்சு போடுற மாதிரி ஏதாவது? இல்ல பிரியாணிக்கு நம்ம எதுவுமே அரைக்கலாம் மாட்டோம், அப்படியே போடுறோம். ஆமா, இந்த பிரியாணியும் அதே மாதிரி. இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறோமோ அதே சேம் பேட்டர்ன் தான் மெத்தட். எதுவுமே டைம் மாறும்ல இதுல. ஆமா, குக்கிங் டைம். ஆமா, கறி. ஆமா, நண்டு கொஞ்சம் குக் ஆகணும், ஏன்னா அதுல அந்த ஓடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் குக் ஆகணும். ஸோ அதனால கொஞ்சம் டைம். அதுக்குன்னு மட்டன் அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. ஆமா, இப்போ ஓரளவுக்கு இது வதங்கும் போது நம்ம இது கூட காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கீரி போடணும்? இல்ல அப்படியே போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க அப்படியே பச்சை மிளகாய் போட்டுட்டோம். இந்த மாதிரி ஆயில நல்லா இப்படி இது பண்ணி விட்டோம்னா அது நல்லா அந்த ஆயில்ல வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும் வேகமா. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும்.
சில பேர் வந்து இதுல பச்சை மிளகாலாம் முழுசா போடாம அரைச்சு ஊத்துவாங்க. ஸோ அதனால கேட்டேன். பச்சை மிளகாவையும் புதினாவையும் கொத்தமல்லியெல்லாம் போட்டு அரைச்சும் ஊற்றலாம். பட் ஆனால் அந்த கலர் கொஞ்சம் கிரீன் கலர் பிரியாணி அந்த மாதிரி வரும். இல்ல இந்த முந்திரியோடலாம் அரைச்சு ஊத்துவாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம். ஒன்றும் எல்லாமே வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம். பட் ஆனால் இது கூட நண்டு கூட முந்திரி ஆட் பண்ணாமனா ஆட் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு டவுட். அது ஒன்றும் ஆகாது. சீ ஃபுட் ஆச்சே. வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கி அதோடு சேர்த்து பச்சை மிளகாய் போட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுதியும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதினாவும் கொத்தமல்லி அதெல்லாம் வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் வதங்கி சுருங்கி வரும். ஸோ அதுக்கான டைம் கொடுத்துருவோம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்க விட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி போட்டு அதுவும் நல்லா அப்படியே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சுருங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம்ன்றதுனால ஒரு 2 தக்காளி போல ஆட் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் கம்மி, வெங்காயத்தை விட தக்காளி எப்பவுமே கம்மி. இப்போ மசாலாலாம் போட்டுட்டு நண்டை போட்டுருவோமா இல்லை ரைஸ் போட்டுட்டு நண்டு? இல்லை மசாலாஸ்லாம் போட்டு நண்டு போட்டு குக் பண்ணணும். நண்டு குக் ஆனதுக்கு அப்புறம் தான் ரைஸ் போட போகிறோம். ஆமாம். இப்போ இது பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறோம். இதே சீரக சம்பா எதில் வேணாலும் செய்யலாம். வீட்டில் இருக்க நார்மலாக நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்யலாம் அந்த அரிசியில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, பாஸ்மதி ரைஸ் எவ்வளவு நேரம் நம்ம ஊற வைக்கணும்? இந்த மாதிரி இந்த வதக்குற டைம் இருக்குல்ல, இந்த டைம் போதும். இந்த வெங்காயம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் டைம்ல தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, ஸோ தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து மசாலாஸ் தான். ஆமாம், அடுத்து இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாய் தூள் வச்சுருக்கோம். அது ஒரு கலர் கொடுக்குறது. ஆமாம், பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கிறோம். மிளகாய் தூள் ஜஸ்ட் ஒரு கலருக்கு. தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போல போட்டுக்கலாம். தயிர் ஸ்பூன் கொடு. தயிர் நான் சொன்ன மாதிரி தான், வேணும்னா போடுங்க, வேண்டான்றவங்க தயிரை ஸ்கிப் பண்ணி செஞ்சுக்கலாம். தயிர் போடுறதா இருந்தால் இப்போ போடணும். ஆமாம், போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் போடுறோம். இப்போ போடுறோமா நம்ம? நம்ம போடுறோம். இப்போ இந்த மசாலாஸ்லாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து இதுல வந்து நண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நண்டு காலு எல்லாமே போடுவோம். எல்லாமே போடுவோம்.
இந்த நண்டுல இருக்கிற தண்ணி வெளியில வந்து நண்டு குக்கிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகும்? நண்டு வந்து எப்படி ஒரு 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் போல் குக் ஆகுது டைம். அது நண்டு சைஸை பொறுத்து வரும். இப்போ நம்ம இந்த 10 ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் தான் ரைஸ் போட போகிறோமா இல்லை? ஆமாம், இல்லை ஃபுல்லாகவே குக் ஆகணும். ஏன்னா ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப அதை மிக்ஸ் பண்ண முடியாது. ரைஸ் வந்து நம்மளுக்கு உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ நண்டை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நான் ஆல்ரெடி அளந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பாத்திரத்துலேயே வந்து நம்ம தண்ணி வந்து அளந்து போட்டோம். தண்ணி கொடுங்க. நண்டுக்கு இல்லை இல்லை நம்ம அரிசிக்கு போடுற நண்டு தண்ணியில தான் குக் ஆகும். ஓகே. ஸோ இதில் 1 கப் போல் நான் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் போல் தண்ணி. புது 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 ஒன்றுக்கு 1.5 பாஸ்மதி ரைஸ். ஆமாம், ஊற வச்சதுனால 1க்கு 1.5. அப்படி நான் சுத்தமாக ஊறவே வைக்கல அப்படின்னும் பொழுது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா இன்னொன்று இந்த மசாலா, அந்த தயிர், சிக்கன் அந்த மாதிரி பொருள்லாம் போடும்போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ ஊற வச்சானீங்கன்னா 1.5 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ போட்டாச்சு, நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மொத்தமாக சேர்த்து நம்ம உப்பு போட்டோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் போட்டிருந்தோம். இப்போ வந்து மொத்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 50% கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இது எவ்வளோ நேரம்? ஒரு 5 மினிட்ஸ். ஒரு 5லேருந்து 8 மினிட்ஸ்க்குள்ளே இது குக் ஆகிடும். குக் ஆகி நல்ல தண்ணி சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம அரிசியை போட்டு குக் பண்ணுறோம். கொதிக்குது. இப்போதான் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொதி வந்துட்டு இருக்கு. இது போதுமா இல்லை இன்னும் குக் ஆகணும்? இல்லை, இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரிசி போடுறோம். இப்போ எப்படி திறந்து வைக்கலாமா மூடி? இல்லை க்ளோஸ் பண்ணியே வச்சிடலாம். ஆனால் நல்லாவே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வந்துட்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் அதுக்கு ஏற்ற மாதிரி? இல்லை, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல். அந்த நண்டோட அந்த ஷெல் இருக்குல்ல, அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த வாசனை நல்லா அரோமா வரும். நண்டு குக் ஆயிடுச்சுன்றது உடச்சு பார்த்தோ தொட்டு பார்த்தாலும் சொல்ல முடியாது. ஸ்மெல் மட்டும்தான் அதை காட்டி கொடுக்கும். உள்ளே தாண்டி வெளியில புகை அடிக்குது. ஸ்மெல் வருதா? நல்லா கொதிக்குது. இப்போ ரைஸ் போட்டுடலாம்ல? ரைஸ் நீங்க சொன்ன அந்த ஸ்மெல். இப்போ வந்து அரிசி நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சும்மா ஷெல் கலரும் மாறி இருக்கு. ஓகே. ஸோ வந்து நண்டு குக் ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் மட்டும்தான் குக் ஆகணும். ரைஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சுருந்தோம். அதை இப்போ போட்டு நண்டோடு சேர்ந்து பிரியாணி பதத்துக்கு ரைஸ் வந்து குக் ஆகணும். உப்பு காரம் எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டது தான். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். முடி வச்சிடலாமா? ஓகே. ஸோ பிரியாணிக்கு ரைஸ் நல்லா குக் ஆகணும். அதுக்கான டைம் கொடுத்துருவோம். தண்ணியெல்லாம் வத்தி நல்ல ஒரு வாசனை. குக் ஆயிடுச்சா? அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்துடலாமா? அப்படியே அந்த நண்டு பீஸை மேலே போடுங்க. அதான் நண்டு பிரியாணின்னு தெரியணும்ல. சூப்பர். வெரி குட். அப்படிதான்.
சூப்பர். ஒரே நண்டாக வச்சு நண்டு பிரியாணி, அதுக்கு கொஞ்சம் ஸ்பைசியை வந்து காட்டுற விதத்தில் பிரியாணிக்கு நடுவில் இதை வைக்கணும். ஓகே, சூடாக இப்போ நம்ம வந்து நண்டு பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ அதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, கிராம்பு எல்லாமே போட்டுக்கிறோம். அதெல்லாம் நல்லா வதங்கினதுமே அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். அடுத்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா வதங்கி பொன்னிறமாக வரும்பொழுது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புதினா போடுறோம், கொத்தமல்லி போடுறோம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் போல தயிர் போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டு இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி போடுறோம். தண்ணி நல்லா கொதிச்சு நண்டு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி போட்டு ஃபைனலாக எவ்வளோ தேவையோ அந்த உப்பையும் போட்டு குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட நண்டு பிரியாணி ரெடி.